ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. நேற்றைய தினம் ராகவேந்தருடைய சரித்திரம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட 5 கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம். அதற்கான விடையை இப்பொழுது நாங்கள் பதிவு செய்கிறோம். முதல் கேள்வி திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பா தம்பதியினரின் 3வது குழந்தையின் பெயர் என்ன? அவருடைய மூத்த சகோதர சகோதரியின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தோம். திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பா தம்பதியினரின் 3வது மகனின் பெயர் வேங்கடநாதன் என்பதாகும். அவருடைய மூத்த சகோதரி வேங்கடாம்பாள். மூத்த சகோதரரின் பெயர் குருராஜன். இதுதான் சரியான விடை. நன்றி. 2வது கேள்வி, வேங்கடநாதர் பிறந்த தமிழ் வருடம் என்ன? பிறந்த மாதம், திதி, நட்சத்திரம், கிழமை என்ன? அவர் பிறந்த கோத்திரத்தின் பெயர் என்ன? 2வது கேள்விக்கு பதில், வேங்கடநாதர் பிறந்த வருஷம் மன்மத வருடம், பால்குட மாசம், சுக்லபக்ஷம், சப்தமி திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், வியாழக்கிழமை அதிகாலையில் பிறந்தார். ஆங்கில வருடத்தை பற்றி கேட்கவில்லை. இருந்தாலும் ஆங்கில வருடத்தில் ஒரு சின்ன நிழல் இருக்கிறது. அதை உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக அவர் பிறந்த வருடம் 1595 என்று சொல்கிறார்கள். ஆனால் 1596 பால்குட மாசம் என்பதுதான் சரியா இருக்கும் என்று என்னுடைய கருத்து. காரணம், கடந்த மன்மத வருடம் 2016வது வருடம் தான் மன்மதரோட பால்குட மாசம் வந்தது. இதுக்கு முன்னால 420 வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1596 தான் வருது. இருந்தாலும் அது விஷயமாக ஸ்ரீமடத்தில் தான் அதுக்கு உண்டான தெளிவை நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த 1596 என்னுடைய சொந்த கருத்து. ஆனால் மடத்தில் சொல்றது 1595 தான் சொல்றாங்க. அதனுடைய சரியான விடை என்பதை உங்களிடம் அந்த விடைக்கான சரியான விடையை நீங்கள் தீர்மானம் செய்யும்படி விட்டுக் கொள்கிறேன். 3வது கேள்வி, வேங்கடநாதரின் தாத்தா மற்றும் கொள்ளு தாத்தா பெயர்கள் என்ன? அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்? அந்த வம்சத்தின் சிறப்பு என்ன என்று கேட்டிருந்தோம். 3வது கேள்விக்கான விடை, வேங்கடநாதன் தாத்தா பெயர் கனகாச்சல பட்டர். கொள்ளு தாத்தா கிருஷ்ணபட்டர். கிருஷ்ணபட்டர்ங்கிறவர் வேங்கடநாதருடைய கொள்ளு தாத்தா. அந்த கிருஷ்ணபட்டருடைய அப்பா பேரு வெங்கட்ரமணாச்சாரியா. இந்த கேள்வி கேட்கப்படவில்லை என்றாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை சொல்கிறேன். கொள்ளு தாத்தாவுடைய அப்பா பெயர், கொள்ளு தாத்தா கிருஷ்ணபட்டனோட அப்பா பெயர் வெங்கட்ரமணாச்சாரியா என்பதாகும். இவர்கள் சாஷ்டிக வம்சம், 60 குடும்பங்கள் என்பதால் அரவர்த்த குலை என்றும் கூறுவார்கள். இதில் 14 கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அதில் கௌதம கோத்திரம், பீகமுத்திரை குடும்பம் மிக சிறப்பானது. அந்த கௌதம கோத்திரம் பீகமுத்திரை குடும்பத்தில் வேங்கடநாதர் அவதரித்தார். இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் வேதாங்கங்களிலும் சங்கீதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர்கள். இவர்கள் கடம்ப, சாளுக்கிய அரசர்களின் சபையில் உயர் பதவியில் இருந்தவர்கள். அவர்களுக்கு ராஜாங்க விஷயத்தில் ஆலோசனை தந்தவர்கள். பின்னர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணபட்டர் வியாசராஜரால் கிருஷ்ணதேவராயருக்கு அறிமுகம் செய்யப்பட்டு அந்த அரசருக்கு வீணை கற்றுத்தரும் பாக்கியம் பெற்றவர் கிருஷ்ணபட்டர். அடுத்தவள 4வது கேள்வி, வேங்கடநாதருக்கு அவர் தந்தை கல்வி கற்பிக்க ஆரம்பித்த போது 3 வயதே ஆன வேங்கடநாதர் தன் விசேஷ ஞானத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதுதான் 4வது கேள்வி. தந்தை திம்மண்ணப்பட்டர் ஒரு சுப முகூர்த்த நாளிலே வேங்கடநாதரை அழைத்து அருகில் வைத்துக் கொண்டு மணலிலே ஓம் என எழுதி, இதை ஓம் என்று சொல்லிக்கொண்டே எழுது என்று கூறினார். வேங்கடநாதர் தந்தையிடம் ஓம் என்றால் அதன் பொருள் என்ன என கேட்க, இது ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிறது என்று அவர் பதிலளித்தார். உடனே வேங்கடநாதரிடம் திருப்பி கேட்கிறார், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பறந்து நிற்கின்ற பரமாத்மாவை ஒரு சின்ன எழுத்து எவ்வாறு விவரிக்க முடியும் என கேட்டு அவரை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்.
அவர்கள் சரியான முறையில் விளக்கம் தர இயலவில்லை. அதனால வெங்கடநாதர் பிற்காலத்திலே ராகவேந்திரா சந்நியாசம் ஏற்ற பிறகு அவர் எழுதிய பிரார்த்த சங்கல்பத்திய என்ற நூலிலே இந்த பிரணவ மந்திரம் ஓங்காரத்தை பற்றிய விவரத்தை அதனுடைய பெருமைகளை பிராசமகத்திலே மிக தெளிவாக கூறியிருக்கிறார். 5வது கேள்வி வேங்கடநாதருக்கு உபநயனம் செய்வித்தவர் யார் என்பதாகும். 5வது கேள்விக்கான விடை வேங்கடநாதருக்கு தந்தை சாணத்திலிருந்து உபநயனம் செய்தவர் அவருடைய அண்ணா குருராஜாச்சார். ஏனென்றால் இவருக்கு உபநயனம் செய்ய வேண்டிய காலத்திலே அவன் தந்தை இறந்து விட்டதன் காரணமாக தந்தை சாணத்திலே வேங்கடநாதர் அண்ணா குருராஜாச்சார் இருந்து அவருக்கு உபநயனம் செய்வித்தார். உங்கள் ஆர்வத்தை காட்டியதுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் நாம் சந்திப்போம்.